திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இப்போ அதிமுகவுடைய பிரச்சாரத்துல அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்றது மக்களால ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு போறதற்கு காரணமே பாஜகவுடனான கூட்டணி தான் அப்படின்ற கருத்தை சொல்றாரு திரு அருணன். உங்க பார்வை. வணக்கம் மேடம். அதாவது அருணன் சார் சொன்னதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் மதிவாணன் ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டார். அதாவது மத்திய அரசு பணம் கொடுக்கறதில்ல, நிதி ஒதுக்கீடு செய்வதில்லை அப்படின்னு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுமே தன்னுடைய அந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்ற அந்த கூட்டத்திலையும் 11% வளர்ச்சி வீதமாக இருக்கிறது தமிழ்நாடு, இது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தன்னுடைய சாதனையாக அதை ப்ரொஜெக்ட் பண்ணாரு. ஆனா அதுல எதை அமைதியா அருமையா அதை மக்களுடைய மனசுல இருந்து நீக்கணும் அப்படின்னு என்ன முயற்சி பண்ணாரு அப்படின்னா, இந்த வளர்ச்சி வீதத்துக்கு மிகப்பெரிய பங்கு கொடுத்தது நம்மளுடைய திரு மோடி அரசு. கடந்த 2014 இருந்து இப்ப நம்ம 2026 இருக்கிறோம். மத்திய அரசு கொடுத்த நிதி ஒதுக்கீடு 5,08,000 கோடி ரூபாய். அதாவது காங்கிரஸ் ஆட்சியை விட 3.3% கூடுதலாக. வரி பங்கீடு 2,92,000 கோடி ரூபாய். அதாவது 207% கூடுதலாக. நான் யாரோட கம்பேர் பண்றேன்னா, 10 வருடம் இவங்க காங்கிரஸோட ஆட்சி பண்ணாங்க இல்லைங்களா, 2004 to 2014, அதையும் நாங்க கொடுத்தது, அதாவது திரு மோடி அவர்கள் கொடுத்தது. அப்புறம் மானியமாக மட்டுமே 2,56,000 கோடி, 207% கூடுதலாக கொடுத்திருக்கிறார். ரயில்வே துறைக்கு நாங்கள் கொடுத்த ஒதுக்கீடு, ஏன்னா நாங்கள் அப்படின்னு சொல்றது, ஏன்னா அவங்க நேரடியா எங்களை குற்றச்சாட்டு சொல்றதுனால நான் அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துறேன். 6,626 கோடி ரூபாய், 7.5% கூடுதலாக கொடுத்துள்ளோம். அதே மாதிரி ரயில்வே கட்டமைப்பு வசதிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல 16 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், அம்ரித் பாரத் 77 ரயில்வே நிலையங்களை புதுப்பிக்கிறது. துறைமுகங்கள் மேம்பாட்டுக்காக 25 திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். ஏவியேஷனுக்காக ஒரு 23,000 கோடி ரூபாய். மொத்தமாக தமிழ்நாட்டுக்காக 11 லட்சம் கோடி ரூபாய் திட்டங்கள் வாயிலாக. இது நேரடியான ஒதுக்கீடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திட்டங்கள் வாயிலாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். திரு மோடி அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு கொடுக்கறாங்க தானே திரு ஆசீர்வாதம்? இப்படியான நிதி பகிர்வை எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு கொடுக்கறாங்க. ஆனா இந்த வளர்ச்சியை கொடுக்க முடிந்தது தமிழ்நாடு தான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அதுதான் மேடம் சொல்ல வந்தேன். அதாவது 2024-25 தமிழ்நாட்டுக்கு 50,773 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. அது அடுத்த வருடம் 2025-26 56,819 கோடி. இப்ப ஒதுக்கீடு, அதாவது 2026-27 பட்ஜெட்ல நண்பருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், 4.097 அப்படின்ற ஒரு விகிதாச்சாரம் மூலமாக 62,530 கோடி ரூபாய் இப்ப ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆக இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்கறத நிறுத்துறாங்க, குறைக்கிறாங்க, மற்ற மாநிலங்களுக்கு கூடுதலாக கொடுக்கிறார்கள் அப்படின்றது இவங்க ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் அவர் பேசுறாரு. ஆனா உண்மையை நான் இங்க பாத்தீங்கன்னா, இந்த அதாவது 16வது நிதிக்குழு ராஜஸ்தானுக்கு கம்மியா கொடுத்திருக்குது தமிழ்நாட்டை விட. அதே மாதிரி சத்தீஸ்கருக்கு கம்மியா கொடுத்திருக்குது, ஒரிசாக்கு கம்மியா கொடுத்திருக்குது, பீகாருக்கு கம்மியா கொடுத்திருக்குது, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இந்த எல்லா மாநிலங்களும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நிதிக்குழு கம்மியாக அலாட் பண்ணியிருக்கிறது. அதே தான் பட்ஜெட்லயும் அலாட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு கூடுதலாக கொடுத்திருக்காங்க? தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி கர்நாடகா, காங்கிரஸ் ஆளக்கூடிய இவங்களுடைய இண்டி கூட்டணியோட உறுப்பினர், அங்க அவங்களுக்கு கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள். பஞ்சாப், எங்க ஆம் ஆத்மி கட்சி, அதாவது பாஜகவுடைய எதிர்கட்சி, அங்க கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள். தெலுங்கானா காங்கிரஸ் ஒன்ஸ் அகைன் அங்கேயும் கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் அங்கேயும் கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில். ஆக நாங்க மத்திய அரசு கொடுக்காமல், மோடி அரசு கொடுக்காமல் நீங்கள் தம்பட்டம் அடிச்சு கொள்றீங்களா? இன்னைக்கு 11% நாங்கள் வளர்ச்சி வீதத்தை எட்டிவிட்டோம் அப்படின்னு. அது
மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுத்தது நான் வந்து புள்ளி விவரத்தை உங்கள்கிட்ட வச்சிருக்கேன். மதிவாணன் வந்து அவருடைய சுற்றுல மறுத்து பேசுறதுக்கு அவருக்கு முழு உரிமை உண்டு. அடுத்ததாக வந்து இன்னொரு ஒரு மிக முக்கியமானது, இந்த ஆட்சியை பொறுத்தவரை திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 23ஆம் தேதி சென்னைக்கு வந்து மதுராந்தகத்தில் பேசிய ஒரு மிக முக்கியமான ஒரு முற்றாய்ப்பாக்கான ஒண்ணு என்னன்னா, இந்த ஆட்சி ஒரு சிஎம்சி ஆட்சி அப்படின்னு சொன்னார். அதாவது கரப்ஷன், மாஃபியா, அடுத்தது கிரைம். கரப்ஷன் நேத்து தாங்க மேடம் ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் வந்து திரு KN நேரு மேல உள்ள குற்றச்சாட்டை விசாரிக்கணும். நீங்க வந்து பிரிலிமினரி என்கொயரி பண்ணக்கூடாது டிவிஎஸ்சி, நீங்க FIR போட்டு விசாரிக்கணும் அப்படின்ற வந்து முத்தாய்ப்பாக, அதாவது வந்து நேரடியாக அவரை வந்து குற்றம் சாட்டி அவர் மேல வந்து FIR போட்டு அவரை வந்து விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊழலோடைய பட்டியலை வந்து நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணல் கொள்ளையில 4750 கோடி ரூபாய்க்கான ஊழல், நகராட்சி பொறியாளர் நியமனம் 858 கோடி ரூபாய், டாஸ்மாக் ஊழல் 1,82,000 கோடி. இதெல்லாம் நான் சொல்லல, என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் சொல்லி இருக்குது, அமலாக்கத்துறை சொல்லி இருக்குது, அமலாக்கத்துறை அதை வந்து விசாரிக்க சொல்லி இருக்குது. ஆக மொத்தம் ஒரு ஊழல் ஆட்சி. அந்த அமைப்புகள் எல்லாமே பாஜகவால ஆயுதமா பயன்படுத்த அமைப்புகள் அப்படின்னு சொல்றாங்களே சார். மேடம் அதாவது வந்து நான் வந்து இப்ப பேசினது வந்து 6வது நிமிஷம் நீங்க வந்து குறுக்கீடு வந்து பண்ணிருக்கீங்க. ஒரு நிமிஷம், ஏன்னா இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்க சொல்ல வைங்க, அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது இது எல்லாமே வந்து மத்திய அரசுனா யாரும் பாஜக கீழே வேலை செய்யல மேடம், எல்லாருமே மத்திய அரசு மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் வாங்கி கொண்டு சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிற அதிகாரிகள், அதுவும் குறிப்பாக தன்னிச்சையான அமைப்புகளுடைய அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சது. இப்போ வந்து பாஜகவுடைய உறுப்பினர்கள் போய் நேருடைய ஆபீஸ்ல போய் கண்டெடுக்கல, இடி என்கொயரி பண்ணும்போது, இடி ரைட் பண்ணும்போது எடுத்த டாக்குமெண்டரி ப்ரூஃப் வந்து இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் இருக்குன்னு சொல்றாங்க திரு ஆசீர்வாதம். மேடம் அதுதான் நான் சொல்ல வந்தேன், இந்த குற்றச்சாட்டை வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு தான் நாங்க தொடர்ந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ணக்கூடிய ஊழலை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அமைப்புகள் பார்த்து கொண்டிருக்கின்றன, அது வந்து கோர்ட்டும் வந்து அதை பார்த்து கொண்டுள்ளது. ஒரு சிபிஐயோ இடியோ தன்னிச்சையாக செயல்பட முடியாது, கோர்ட்டுக்கு வந்து அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அதன் வந்து நேற்று வந்து அதுக்குரிய ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் நாம பார்த்தோம், மிக தெளிவான ஒரு விரிவான ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஊழல் மிக பெருகி உள்ள ஒரு ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பின்மையால் அது வந்து இன்னைக்கு அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாட்டை வந்து இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மகளிர் காவலர்களுக்கு இங்க வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மாஃபியா ஒரு கூட்டம், அவர்கள் கபலீகரம் பண்ணக்கூடிய அப்பாயின்ட்மெண்ட்ஸ், எந்த ஒரு வேலையா இருந்தாலும் வந்து பணம் கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு அரசில் எந்த வேலையுமே நகரவில்லை, அதுதான் மாஃபியா என்று சொல்கிறோம். ஆக மொத்தம் கரப்ஷன், மாஃபியா, அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் கிரைம், அதாவது சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு என்ன சொல்றார், நாங்கள் வந்து 200க்கும் மேல் வந்து சீட்டுகளை பெற்று நாங்கள் ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்றார். அந்த கூட்டமே இன்னைக்கு வந்து மதுரையில நடந்த கூட்டம், இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டம், அந்த எண் காப்பி அடிச்சது. ஆசீர்வாதம், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னு நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது டிஜிபி நியமனம் நடக்காததுனாலன்ற ஒரு காரணத்தையும் இபிஎஸ் சொல்றாரு. இப்போ அதுல மத்திய அரசோட தலையீடு இருக்கு என்பதும் திமுகவுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதாவது யூபிஎஸ்சி வந்து செலக்ட் பண்ண அந்த லிஸ்ட மாநில அரசு ஏங்க அக்செப்ட் பண்ணல? அதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை? டிஜிபிக்கு உரிய ரெக்கமெண்டேஷனை யூபிஎஸ்சி அனுப்பிட்டாங்க, அந்த இதை ஒத்துக்காம அவங்க யாரு நினைச்சிருக்காங்களோ அவங்கள அவங்க போடணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசு டிஓபிடியாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, அதுக்குரிய வரைதரை சட்டங்களுக்கு உட்பட்டு தான் வந்து டிஜிபியோ சீஃப் செக்ரட்டரியோ வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். இவர்களுக்கு இஷ்டப்பட்டு இவர்களுக்கு யார் வந்து அவர்களுக்கு கூட துணை போவார்களோ அவர்களை வந்து டிஜிபியாவோ அல்லது சீஃப் செக்ரட்டரியா போடணும் அப்படின்னா மத்திய அரசு எப்படி ஒத்துக்கும்? இல்ல, இந்த தமிழக அரசு வைக்கிற பரிந்துரையை ஏற்காததற்கான மத்திய அரசுடைய காரணமாகவும் இந்த குற்றச்சாட்டு, நீங்க சொல்ற அதே குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாங்க.
மாநில அரசு வந்துங்க மத்திய அரசு கொடுக்க பட்டியல இருந்து அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு தான் நாங்க கேட்கிற கேள்வி. அவங்க அதுக்கு பின்னாடி உள்ள அவங்களுடைய எண்ணம் என்ன? அவங்க வேற யாரையாவது கொண்டு வந்து வைக்கணும்னு பாக்குறாங்களா? அவங்களுக்கு வந்து அமனபிளா இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளை வச்சு அவங்க வந்து ஆட்சி நடத்தணும் அப்படின்னு பாக்குறாங்களா? அது தப்பு. ஓகே திரு